வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன், ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இப்போ உங்களுக்காக சாக்லேட் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். மேல் மாவு பண்ணிவிட்டு அதில் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இன்றைக்கி உங்களுக்காக பனீர் ஸ்டஃபிங் யூஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் மோதகம் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். கிளறிய மேல் மாவு தேவைப்படும் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், உள்ளே வைக்கும் பூரணத்திற்கு முந்திரி பொடித்தது தேவையான அளவு, பனீர் துருவல் 1 கப், பொடித்த சர்க்கரை விரும்பும் அளவு. இது பனீர் வந்து கடைகளில் கிடைக்கிற பனீர் துருவல். இதோட கொஞ்சமாக பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகமாக பிடிக்காது. முந்திரியை பொடி பண்ணுறப்ப கூட நீ வேணா பிடிச்ச சர்க்கரை சேர்த்துட்டு கூட பொடி பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து, அதாவது நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை கலந்து கையில் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம இப்படி பேசைய தளரும். வேறு எந்த விதமாகவும் பால் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. விருப்பப்பட்டால் நம்ம முந்திரி பொடிக்கு பதிலாக பாதாம் பொடி சேர்க்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி உருட்டிக்கலாம். நான் வந்து மோதகம் மாதிரி பண்ண போகிறேன், அதனால் ஒரு மீடியம் சைஸாக உருட்டிக்கலாம். கடைங்களில் கிடைக்கிற இந்த மோதகம் செய்கிறத வச்சு பண்ணுறது. அதுக்காக வந்து இந்த பூரணத்தை இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை கொழுக்கட்டை தேவையோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மேல் மாவு புரட்டி வச்சது இருக்கு இல்லையா, இதோட கொக்கோ பவுடர் சேர்க்குறோம். நம்ம இதை பிசைறதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கலாம். இந்த கொக்கோ பவுடரை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து பிசையணும். இது நல்லா நம்ம பிசைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட் அதோட ஒன்றா சேர்ந்துக்கும். இந்த கொக்கோ பவுடர் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணுன்னா ஒரு சொட்டு பால் சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம கையில் எண்ணெய் தொட்டுட்டு இப்படி நல்லா பிசையணும். பிசைஞ்சிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கோகோ அதோட சேர்ந்துடும். பாருங்கள், இந்த மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோதகம் பண்ணுறது வந்து கடைகளில் கிடைக்கும். இப்படி பார்த்திங்கன்னா இப்படி 3 பாட்டு இப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்படி நம்ம போட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும் பாருங்கள், இது இப்படி கிளிக் ஆகும். இதில் என்ன பண்ணணுனாக்கா, முதல்ல இந்த 3 இடத்துலையும் கொஞ்சம் நல்ல தாராளமாக எண்ணெய் பூசிக்கணும். எண்ணெய் பூசிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை வந்து இடது கையால் இப்படி கையில் வச்சுக்கோங்க. உள்ள எண்ணெய் இருக்கணும். இப்போ மேல் மாவுலேருந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு உள்ளே போட்டு நம்ம கை விரலில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த கை விரலால் இந்த உள்ளே நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இப்படி பண்ணணும். இப்போ இதில் இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு வந்து மேல் மாவு வந்து இதை சீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த குக்கர் தட்டில் வந்து எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இதில் நம்ம அடுக்கிக்கலாம். இதே மாதிரி செஞ்சுட்டு இதே மாதிரி நம்ம வந்து கையில் வந்து சின்னதாக உருட்டிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம தாளிச்ச கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறேன். வந்து எப்பவும் வந்து வெள்ளையாக தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. இப்போ 3 விதமான கலரில் பண்ணால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு இந்த உள்ளே வந்து இந்த குக்கர் தட்டுக்குள்ளே எண்ணெய் பூசியிருக்கேன். இதுக்குள்ளே இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை மோதகம் பண்ணுறதுல பண்ணியிருக்கோம். இந்த இப்படி பண்ணிவிட்டு இதை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதி வந்துருச்சு. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வேகணும். அதாவது இந்த மேலே வந்து விசில் வரத்துக்கு டைம் எடுக்கும். ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆவி வர வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கணும். கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டு 10 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம வச்சோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பாருங்கள் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நல்ல பளபளன்னு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சாக்லேட் மோதகம், இது வந்து மணி கொழுக்கட்டை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தாளிக்கணும். இந்த சாக்லேட் மோதகம் தயார். சாக்லேட் மோதகம் தயார். எப்போது நம்ம வந்து வெளியில் எதோ ஸ்வீட் வாங்கி கொடுக்குறோம், அதுலேருந்து எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது எதனால் வந்து அவங்களுக்கு வெயிட் போடுதுன்னு தெரியாது. இதுவே நம்ம வீட்டிலேயே செஞ்சக்க
பன்னீரும் சேர்த்துருக்கோம், கேஷ்யூநட்டும் சேர்த்துருக்கோம், சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது. இதை வந்து ஸ்டீம் குக்டு, ஈஸியாக ஜீரணமாகும், எந்த விதமாக பிரச்சனையும் ஏற்படுத்தாது. குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே விரும்புவாங்க. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் சாக்லேட் பன்னீர் மோதக். ஃபார் திஸ் the outer dough what we prepare for கொழுக்கட்டை, we have to mix cocoa powder and then properly you have to knead it properly and keep aside. For the stuffing we have mixed grated paneer, powdered sugar, cashew nut powder, everything mixed together. Prepare balls using the mold, that is modak mold. You have to apply little oil inside, take the outer dough and press it inside properly, keep the stuffing inside and close it, seal it with the dough and then steam cook for 10 minutes. Your chocolate modaks are ready.